ஓம் சாந்தி. இன்றைய முரளி 27 டிசம்பர் 2025 பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, உங்கள் துக்கத்தின் நாட்கள் இப்போது முடிந்துவிட்டன. இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்திற்கு போகிறீர்கள். அங்கே கிடைக்காத பொருளே இருக்காது. கேள்வி: எந்த 2 வார்த்தைகளின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கும் காரணத்தால் பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறது? பதில்: இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. அரை கல்பம் நாம் இறங்கி வந்தோம். இப்போது உயரும் நேரம் என்பது உங்களுக்கு தெரியும். நரனிலிருந்து நாராயணராக மாறும் சத்திய ஞானத்தை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். நமக்கு இப்போது கலியுகம் முடிந்துவிட்டது. புது உலகத்திற்கு போக வேண்டும். அதனால் இதன் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்கிறது. பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். இது ஒரே ஒரு புருஷோத்தம சங்கம யுகம். இதில் ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு பாடம் கற்பிப்பதை, ராஜயோகத்தை கற்பிப்பதை ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களே, அதாவது ஆத்மாக்களே, பொறுமையாக இருங்கள் என்று ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார். ஆத்மாக்களோடு பேசுகிறார். ஆத்மா இந்த சரீரத்துக்கு எஜமானராக இருக்கிறது. நான் அழியாத ஆத்மா, இந்த எனது சரீரம் அழியக்கூடியது என்று ஆத்மா சொல்கிறது. கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் ஒருமுறை மட்டும் வந்து இப்போது சுகமான நாட்கள் வருகின்றன என்று சொல்லி குழந்தைகள் உங்களுக்கு பொறுமையாக கொடுக்கிறேன். இப்போது நீங்கள் துக்கதாமத்தின் கொடிய நரகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஆனால் முழு உலகமும் கொடிய நரகத்தில் இருக்கிறது. எனது குழந்தைகளாக மாறியிருக்கும் நீங்கள் கொடிய நரகத்திலிருந்து வெளிவந்து சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். சத்தியுகம், திரேத்தாயுகம், தாப்பர் யுகம் எல்லாம் கடந்து விட்டன. உங்களை பொறுத்தவரை கலியுகமும் கடந்து விட்டது. உங்களுக்கு இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த நேரம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறீர்கள். ஆத்மா எப்போது சதோ பிரதானமாக மாறுமோ அப்போது இந்த சரீரத்தையும் விட்டுவிடும். சதோ பிரதான ஆத்மாவிற்கு சத்தியுகத்தில் புது சரீரம் தேவை. அங்கே எல்லாம் புதிதாக இருக்கும். குழந்தைகளே, இப்போது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு போக வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். சுகதாமத்தில் இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக மாறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இது நரனிலிருந்து நாராயணராக மாறும் சத்திய ஞானம். பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் கதை கேட்டு வந்தீர்கள். ஆனால் அது பக்தி மார்க்கம். அதை சத்திய மார்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள். ஞான மார்க்கமே சத்திய மார்க்கம். நீங்கள் ஏணியில் இறங்கி இறங்கி பொய்யான கண்டத்திற்கு வருகிறீர்கள். சத்திய தந்தையிடமிருந்து நாம் இந்த ஞானத்தை பெற்று 21 பிறவிகளுக்கு தேவி தேவர் ஆவோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். நாம் தேவர்களாக இருந்தோம், பிறகு ஏணியில் இறங்கி வந்தோம். இறங்குங்கலை மற்றும் ஏறுங்கலையின் ரகசியம் உங்கள் புத்தியில் இருக்கிறது. ஏ பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைக்கவும் செய்கிறார்கள். ஒரு தந்தையை தூய்மையாக்குபவர். குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பெரிய செல்வந்தராக அதிக சுகத்தோடு இருந்தீர்கள். இப்போது இன்னும் கொஞ்ச நேரமே மீதம் இருக்கிறது. பழைய உலகின் அழிவு முன்னால் நிற்கிறது. புது உலகில் ஒரு ராஜ்யம், ஒரு மொழி இருந்தது. அதை அத்வைத ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். இப்போது எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன. அநேக மொழிகள் இருக்கின்றன. எப்படி மனித மரம் வளர்ந்து கொண்டு போகிறதோ அப்படி மொழிகளின் மரமும் வளர்ந்து கொண்டு போகிறது. பிறகு ஒரு மொழியாக மாறிவிடும். உலகின் வரலாறு புவியில் ரீபிட் ஆகிறது என பாடல் இருக்கிறது. இது மனிதர்களின் புத்தியில் உட்கார்வது இல்லை. தந்தையே துக்கமான பழைய உலகை மாற்றி சுகமான புதிய உலகை படைக்கிறார். பிரஜா பிதா பிரம்மா மூலமாக தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இது ராஜயோக படிப்பு. தந்தை உங்களுக்கு நேரில் சொன்ன ஞானத்தை அவர்கள் கீதையில் எழுதியிருக்கிறார்கள். அதை பக்தி மார்க்கத்துக்காக மனிதர்கள் அமர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அதன் மூலம் நீங்கள் இறங்கி வருகிறீர்கள். இப்போது மேலே ஏறுவதற்காக பகவான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். பக்தியை இறங்கும் கலையின் மார்க்கம் என்று சொல்கிறார்கள். ஞானம் ஏறுங்கலையின் மார்க்கம். இதை புரிய வைக்க நீங்கள் பயப்பட வேண்டாம். சிலர் அப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தால் விரோதம் செய்கிறார்கள், சாஸ்திரவாதம் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் யாரோடும் சாஸ்திரவாதம் செய்யக்கூடாது. சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடதங்கள் படிப்பது மற்றும் கங்கையில் நீராடுவது, தீர்த்த யாத்திரை செய்வது எல்லாம் பக்தி காண்டம் என்று சொல்லுங்கள். பாரதத்தில் ராவணனும் இருக்கிறான். அவனது கொடும்பாவியே இருக்கிறார்கள். அப்படி விரோதிகளின் கொடும்பாவியை செய்து அற்ப காலத்திற்கு எரிப்பார்கள்.
இங்கே இந்த ஒரு ராவணனின் கொடும்பாவியை மட்டும் ஒவ்வொரு வருடமும் எரித்து வருகிறார்கள். நீங்கள் பொற்கால புத்தியிலிருந்து இரும்புகால புத்தியாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள், சுகதாமத்தை ஸ்தாபனை செய்யவே தந்தை வருகிறார். பின்னாளில் எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுமோ அப்போது துக்கமுடையவர்கள் ஆகிறீர்கள். பிறகு சுகமளிக்கும் வள்ளலை நினைவு செய்கிறீர்கள். அதையும் பெயருக்கு செய்கிறீர்கள், ஏனென்றால் அவரை அறியவில்லை. கீதையில் பெயரை மாற்றிவிட்டார்கள். மிக உயர்ந்த பகவான் ஒருவரே, அவரையே நினைவு செய்ய வேண்டும் என்பதை முதலில் நீங்கள் புரிய வையுங்கள். ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதை தான் அவிபச்சாரி நினைவு, அவிபச்சாரி ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது பிராமணராகி இருப்பதால் பக்தி செய்வது இல்லை. உங்களிடம் ஞானம் இருக்கிறது. தந்தை பாடம் கற்பிக்கிறார். அதனால் நாம் இப்படி தேவர்களாகிறோம். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எனவே சாட் வைத்தால் தன்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என்று தெரிய வரும் என்று தந்தை சொல்கிறார். தேக அபிமானம் முதலாவது அவகுணம். பிறகு காமம் விரோதி. காமத்தை வெற்றி பெறுவதன் மூலமே நீங்கள் உலகத்தை வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உத்தேசமே இதுதான். இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் அநேக தர்மங்கள் இருக்கவில்லை. சத்தியுகத்தில் தேவர்களின் ஆட்சியே நடக்கும். அவர்களும் மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள். மனிதர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரம் எல்லா மனிதர்களும் அசுர குணமுடையவர்கள். மகா சத்ருவான காமம் சத்தியுகத்தில் இருக்காது. இந்த மகா சத்ருவான காமத்தை வெற்றி பெறுவதால் நீங்கள் உலகத்தை வெற்றி பெறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அங்கே ராவணன் இருப்பதில்லை. இதையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொற்காலத்தில் இருந்து இறங்கி தமோ பிரதான புத்தியாகிவிட்டது. இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக வேண்டும். அதற்காக ஒரே மருந்து கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் ஜென்ம ஜென்ம பாவங்கள் எரிந்து சாம்பலாகும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் பாவத்தை எரித்து சாம்பலாக அமர்ந்து இருப்பதால் மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது 100 மடங்காக மாறும். விகாரத்திற்கு சென்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பிறகு அவர்களுக்கு உயர்வது கடினமாக இருக்கும். இந்த காமமே முதலாம் நம்பர் விரோதி. 5வது மாடியில் இருந்து விழுந்தால் எலும்புகள் எல்லாம் முறிந்துவிடும். சில நேரம் இறந்து விடுவார்கள். மேலே இருந்து விழுவதால் ஒரேடியாக சுக்குநூறாக சிதைவார்கள். தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியை மீறி முகத்தை கருப்பாக்கினால் அது அசுர உலகத்திற்கே சென்றதை போல் ஆகும். இங்கிருந்து இறந்துவிட்டார். அவரை பிராமணர் என்று சொல்ல முடியாது, சுத்திரர் என்று சொல்வார்கள். தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். முதலில் இந்த போதை இருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று வைத்து கொண்டாலும் அவரும் நிச்சயம் படிக்க வைத்து தனக்கு சமமாக மாற்றுவார் தானே. எனினும் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானாக இருக்க முடியாது. அவர் பிறவிகளில் வருகிறார். நான் மட்டுமே பிறப்பற்றவர் என்று தந்தை சொல்கிறார். ராதா கிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், விஷ்ணு எல்லாம் ஒரு விஷயம்தான். விஷ்ணுவின் இரட்டை வடிவம் லட்சுமி நாராயணர். லட்சுமி நாராயணரின் குழந்தை பருவமே ராதா கிருஷ்ணர். பிரம்மாவின் ரகசியத்தையும் புரிய வைத்தார். பிரம்மா சரஸ்வதியே லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். இப்போது மாற்றம் பெறுகிறார்கள். கடைசியில் இவருக்கு பிரம்மா என பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. மற்றபடி இந்த பிரம்மாவை பாருங்கள். இவர் முற்றிலும் இரும்பு யுகத்தில் நிற்கிறார். இவரே பிறகு தவம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ நாராயணர் ஆகிறார். விஷ்ணு என்று சொல்லும்போது அதில் இருவரும் வருகிறார்கள். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி. இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. 4 கைகளை பிரம்மாவிற்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது இல்லற மார்க்கம் இல்லையா? துறவர மார்க்கத்தார் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. நாங்கள் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என்று சொல்லி பலர் வெளிநாட்டில் இருந்து பிடித்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். இப்போது சன்னியாசி ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. இப்போது ஈசன் வந்திருக்கிறார். இப்போது நீங்கள் அவருடைய குழந்தைகளாக ஈஸ்வரிய சம்பிரதாயமாக மாறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு பாடம் கற்பிக்க ஈசன் வந்திருக்கிறார். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவர் நிராகார பிரம்மா மூலமாக உங்களை தன்னுடையவராக மாற்றியிருக்கிறார். நீங்கள் அவரை பாபா என்று அழைக்கிறீர்கள். பிரம்மா இடையே மொழிபெயர்ப்பவராக இருக்கிறார். பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். இவர் மூலமாக தந்தை உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். நீங்களும் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறீர்கள். மனிதரிலிருந்து தேவராவதற்கு தந்தை பாடம் கற்பிக்கிறார். இப்போது இருப்பது ராவண ராஜ்யம், அசுர சம்பிரதாயம். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயமாகி இருக்கிறீர்கள். பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக மாறுவீர்கள். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். தூய்மையாகி கொண்டு இருக்கிறீர்கள். சன்னியாசிகள் வீடு வாசலை விடுகிறார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுங்கள். அதற்காக மனைவி பாம்பாக இருக்கிறாள். நாம் தனியானால் விடுபடுவோம் என்று நினைக்காதீர்கள் என்று இங்கே தந்தை சொல்கிறார்.
நீங்கள் வீட்டை விட்டு ஓடக்கூடாது. அந்த எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் ஓடி போகிறார்கள், நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த விகார உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் நன்றாக தாரணை செய்ய வேண்டும், குறித்து வைக்க வேண்டும், மேலும் பத்தியமும் இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்கள் பாடப்படுகின்றன. இது உங்கள் குறிக்கோள். தந்தை அப்படி ஆவதில்லை, உங்களை ஆக்குகிறார். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் கீழே இறங்குகிறீர்கள், தமோ பிரதானமாகிறீர்கள். நான் அப்படி ஆவதில்லை, இவர் ஆகிறார். 84 பிறவிகளையும் இவர் எடுத்திருக்கிறார். இவரும் இப்போது சதோ பிரதானமாக வேண்டும். இவர் முயற்சி செய்பவர். புது உலகை சதோ பிரதானம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானம், பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறது. சிறு குழந்தையையும் மகாத்மா என்று சொல்கிறார்கள், ஏனென்றால் அதனிடம் விகாரம் இருப்பதில்லை. அதனால் அதை மலர் என்று சொல்கிறார்கள். சந்நியாசிகளை விட சிறு குழந்தைகளை உத்தமர்கள் என்று சொல்கிறார்கள், ஏனென்றால் சந்நியாசியோ வாழ்க்கையை கடந்து வருகிறார். 5 விகாரங்களின் அனுபவம் இருக்கிறது. குழந்தைகள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. அவர்கள் உயிருள்ள மலர்கள், நம்முடையது இல்லற மார்க்கம். இப்போது குழந்தைகள் நீங்கள் இந்த பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு போக வேண்டும். அமரலோகம் போவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறீர்கள். மரண லோகத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறீர்கள். தேவராக வேண்டுமென்றால் அதற்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆகிறார்கள். நீங்கள் சகோதர சகோதரியாக இருந்தீர்கள் தானே? பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தமக்குள் என்னவாக இருக்கிறார்கள்? பிரஜாபிதா பிரம்மாவின் புகழ் பாடப்படுகிறது. எதுவரை பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாகவில்லையோ அதுவரை உலகின் படைப்பு எப்படி ஏற்படும்? பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவரும் ஆன்மீக குழந்தைகள். அந்த பிராமணர்கள் உலகிய யாத்திரைக்கு அழைத்து செல்பவர்கள், நீங்கள் ஆன்மீக யாத்திரை செல்பவர்கள். அவர்கள் பதித்தமானவர்கள், நீங்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் ஒன்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சகோதர சகோதரி என உணர வேண்டும். அப்போதே விகாரத்திற்கு செல்ல மாட்டீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். என்னுடைய குழந்தையான பிறகு குற்ற செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது, இல்லை என்றால் கல்புத்தி ஆவீர்கள். இந்திர சபையின் கதையும் இருக்கிறது. சுத்திரரை அழைத்து வந்ததால் இந்திர சபையில் அவரது துர்நாற்றம் வீசியது. அப்போது பதித்தரை ஏன் அழைத்து வந்தாய் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. பிறகு அவருக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த சபைக்கும் எந்த பதித்தரும் வர முடியாது. அது தந்தைக்கு தெரியுமா தெரியாதா என்பது வேறு விஷயம். இதனால் தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் 100 மடங்கு தண்டனை அதிகமாகிறது. பதித்தர்கள் இங்கே வரை அனுமதி இல்லை. அவர்களுக்கு விசிட்டிங் ரூம் சரியாக இருக்கும். எப்போது தூய்மையாக உத்தரவாதம் கொடுப்பார்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்வார்களோ அப்போது அனுமதிக்கப்படுவார்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய நேரம் பிடிக்கிறது. தூய்மையாக மாறுவதற்கு ஒரே ஒரு உறுதிமொழி போதும். தேவர்களின் புகழும் பரமாத்மாவின் புகழும் வெவ்வேறானது என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பதித்த பாவனர், லிபரேட்டர், கைடு எல்லாம் தந்தைதான். எல்லா துன்பங்களிலிருந்து விடுவித்து உங்களை சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். சாந்திதாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம் என்பது சக்கரம். இப்போது துக்கதாமத்தை மறக்க வேண்டும். யார் நம்பர்வார் பாஸ் ஆவீர்களோ அவர்கள் சாந்திதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு வருவார்கள். அவர்களே வந்து கொண்டு இருப்பார்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கின்றன. அவருடைய பாகமும் நம்பர்வார் இருக்கிறது. நம்பர்வாராகவே செல்வார்கள். அவர்களே சிவபாபாவின் குலம், அதாவது ருத்ரமாலை என்று சொல்கிறார்கள். நம்பர்வார் போகிறார்கள், பிறகு நம்பர்வார் வருகிறார்கள். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் அப்படியே நடக்கிறது. குழந்தைகளுக்கு தினந்தோறும் புரிய வைக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் தினந்தோறும் படிக்கவில்லை என்றால், முரளி கேட்கவில்லை என்றால் ஆப்சண்ட் ஆகிவிடும். படிப்பின் லிஃப்ட் நிச்சயம் தேவை. காட்லி யூனிவர்சிட்டியில் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. படிப்பு எவ்வளவு உயர்ந்தது! அதன் மூலம் நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். அங்கே தானியங்கள் எல்லாம் இலவசமாக கிடைக்கும். அதற்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை. இப்போது எவ்வளவு விலையாக இருக்கிறது! 100 வருடங்களில் விலை எவ்வளவு அதிகமாகிவிட்டது. அங்கே கிடைக்காத பொருளாக எதுவும் இருக்காது. அதற்காக சிரமப்பட வேண்டியதில்லை. அது சுகதாமம். இப்போது நீங்கள் அங்கே செல்ல தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆகிறீர்கள். செல்வந்தர்கள் தம்மை பெக்கராக நினைப்பதில்லை. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. சம்பூர்ண தூய்மை ஆவேன் என தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியை மீறக்கூடாது. அதிக பத்தியம் வைக்க வேண்டும். என்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என்பதை தனது சாட்டில் பார்க்க வேண்டும். 2. கார்லி யூனிவர்சிட்டியில் ஒருபோதும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. சுகதாமத்தின் எஜமானராகவும் உயர்ந்த படிப்பை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. தினந்தோறும் முரளியை அவசியம் கேட்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை அறிந்து புண்ணிய கணக்கில் சேமிக்கும் பெரிய கோடீஸ்வர் ஆகுக. புண்ணிய ஆத்மாக்கள் உங்கள் எண்ணத்தில் அவ்வளவு விசேஷ சக்தி இருக்கிறது. அந்த சக்தி மூலமாக நடக்க முடியாததை நடத்த முடியும். எப்படி இந்த காலத்தில் இயந்திரங்களின் மூலமாக பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுகிறார்களோ, மாலைகளில் மலர்களை பூக்க வைக்கிறார்களோ, அப்படி நீங்கள் உங்கள் உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக நம்பிக்கை இழந்தவரை நம்பிக்கை பெற வைக்க முடியும். ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு எண்ணத்தின் மதிப்பை அறிந்து எண்ணத்தையும் நொடியையும் பயன்படுத்தி புண்ணிய கணக்கில் சேமியுங்கள். உங்கள் எண்ணத்தின் சக்தி அவ்வளவு உயர்ந்தது. அதனால் ஒரு எண்ணம் கூட கோடீஸ்வரராக மாற்றிவிடும். ஸ்லோகன். ஒவ்வொரு செயலையும் அதிகாரியின் நம்பிக்கை மற்றும் போதையோடு செய்யுங்கள். அப்போது உழைப்பு முடிந்துவிடும். அவ்யக்த செய்கை. இப்போது முழுமையாகவும் கர்மாத்தீத்தாகவும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாத்தீத்த ஸ்திதியை பெறுவதற்கு விசேஷமாக தன்னிடம் உள்ளிழுக்கும் உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்வது அவசியம். கர்மபந்தன ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே காரியம் செய்ய முடியும். கர்மாத்தீத்த ஆத்மாக்கள் ஒரே நேரத்தில் நாலாபுறங்களிலும் தமது சேவையின் பாகத்தை நடிக்க முடியும். ஏனென்றால் கர்மாத்தீத்தாக இருக்கிறார். அவரது வேகம் மிக அதிகமாக இருக்கும். நொடியில் எங்கே வேண்டுமோ அங்கே போக முடியும். அதனால் இந்த அனுபவத்தை அதிகமாக்குங்கள். ஓம் சாந்தி.